பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். ஒவ்வொரு ஆளுநருடைய மசோதா தொடர்பான ஒவ்வொரு நடைமுறைக்குமான ஒரு கால நிர்ணயத்தை உச்சநீதிமன்றம் வகுத்திருக்கிறது. இதை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக வரவேற்கக்கூடிய விஷயமா தான் இருக்கிறது. இது செல்ஃப் இன்ஃபிக்டட் வூண்ட் சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய அரசியல் சாசன சட்டத்தில் வழிமுறைகள் செய்ய எழுதி கொண்டிருந்தால் நம்மளுடைய அரசியல் சாசன சட்டம் ஏறத்தாழ ஒரு 10,000 பேஜ் 20,000 பேஜ் ஆயிருக்கும். அதனாலதான் கவர்னருடைய இந்த டீசன்சியை வைத்துக் கொண்டுதான் இந்த அளவில் ஒரு மாநிலங்கள் வேலை செய்து கொண்டிருந்தது. இல்லை என்றால் அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகி கொண்டிருந்தது. இந்த கவர்னர் RN ரவி என்ற கவர்னர் வேணுமென்றே இருக்கின்ற அத்தனை மசோதாக்களையும் ஏறத்தாழ கிடப்பில் போட்டுக்கொண்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன அந்த வேளையில் அவர் ஒரு மசோதாவை நீட் மசோதாவை பிரசிடென்ட்க்கு அனுப்பி வைத்து, அதே மாதிரி நம்ம தமிழிசை சவுந்தரராஜனுடைய கேஸ்ல பார்த்தோம். தெலுங்கானா எப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சோ அந்த ஒரு தருணத்தில் அவங்க ஒரு 3 பில்ல கிளியர் பண்றாங்க. அப்ப இப்படியா இருக்கின்ற நடவடிக்கைகள் தான் பாஜகவினுடைய அனைத்து கவர்னர்களும் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். பாஜகவினுடைய கவர்னர்கள் என்று குறிப்பிட வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அனைவரும் அவருடைய செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா எல்லாம் பாஜகவினுடைய ஒரு கிளை செயலாளராகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இது தேவையற்ற ஒரு விஷயத்தை அதாவது ஒரு அரசியல் டீசன்சி மூலியமாக இல்லையென்றால் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ப்ராப்பர்ட்டி மூலியமாக நடக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஒரு லாவாக ஒரு விதியாக மாற்றக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு உருவாயிட்டு இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு நிச்சயமாக வாழ்த்துக்கள் கூற வேண்டிய ஒரு தருணம் இது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கால நிர்ணயிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அரசியல் சாசன பிரிவை மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? என்ன மாற்றங்களை செய்வதற்கு இதில் வாய்ப்புள்ளது? இது சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறது, ஒரு முடிவை எடுக்க தள்ளப்பட்டிருக்கிறது என்றுதான் கருத வேண்டும். ஏனென்றால் ஆரிஃப் முகமது கான் கேரளாவில் இருந்த அந்த தருணம், அதன் பிறகு கவர்னருடைய அந்த சில்மிஷன்கள், அதே மாதிரி தான் வித்யாசாகர் ராவில் இருந்து ஆரம்பித்து தமிழகம் சந்தித்த RN ரவி ஆனாலும் சரி, முன்னால் இருந்த புரோஹித் ஆனாலும் சரி, இவர்களுடைய செயல்பாடுகள், இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு அளவுக்கு நிச்சயமாக அரசியல் இல்லாமல் ஒரு கவர்னர்னால் செயல்பட முடியாது. அனைவருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஏனென்றால் கவர்னர்களை யார் அப்பாயின்ட் பண்றார்கள்? எந்த அரசுகள் இருக்கிறதோ, மத்திய அரசில் எந்த கட்சி இருக்கிறதோ அந்த கட்சி தான் அப்பாயின்ட் பண்ணுது. அதுல தவறு கிடையாது. பட் அதை தாண்டி நடக்கின்ற விஷயமாக தான் இதெல்லாம் காண வேண்டியதா இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டினுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது என்று இந்த தீர்ப்பு மூலமாக தெரிகிறது. இந்த 10 மசோதாக்கள் விவகாரத்துல குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது செல்லாது என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. அதை ரத்து செய்யறோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அப்ப அடுத்து என்ன நகர்வு இதுல ஏற்படும்? இது ஆக்சுவலா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் இம்பேஸ் தான். அதாவது அவர் அனுப்பி வைச்சிட்டாரு, அது பிரசிடென்டுடைய கோர்ட்டுக்கு போயிடுது. பிரசிடென்டுடைய கோர்ட்டுனா அவருடைய கைக்கு இல்லை என்றால் பார்வைக்கு போய்விட்டது. இப்போது சுப்ரீம் கோர்ட்டு இந்த அளவுக்கு ஏறத்தாழ எதிரி அடிக்கிற மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த டிசிஷன் இருக்கிறது. அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதுக்கான அதிகாரம் இருக்கிறதா அந்த கேள்வி இருக்கிறது. அரசியல் சாசன சட்டத்தில் சுப்ரீம் கோர்ட்டினுடைய வேலை என்னவென்றால் அரசியல் சாசன இன்டர்பிரட் பண்றது. அதாவது அரசியல் சாசன சட்டத்தை மக்களுக்கு எடுத்து உரைப்பது, அரசாங்கங்களுக்கு எடுத்து உரைப்பதுதான். இப்ப பொருள் கூறுவோம் இல்லையா, திருக்குறளுக்கு பொருள் கூறுற மாதிரி அரசியல் சாசன சட்டத்துக்கு பொருள் கூற வேண்டிய வேலைதான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் செய்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு வேலையா இருக்கிறது. அதில் சுப்ரீம் கோர்ட் தனக்காகவே இந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். இது ஆக்சுவலா ரொம்ப ஃபார் ரீச்சிங் கான்சிக்வன்சஸ் இருக்கும். நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஃபார் ரீச்சிங் கான்சிக்வன்சஸ் இருக்கும். இது இவர்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. அதாவது பாஜகவை சேர்ந்து இந்த ஆளுநர் இருக்கார் இல்லையா, இவர்தான் இந்த அளவுக்கு மோசமான ஒரு இடத்துக்கு பாஜகவை கொண்டு நிறுத்தி இருக்கிறார். அப்ப முதல் கட்டமாக பாஜக இவரை இங்கிருந்து துரத்தி அடிக்க வேண்டும் என்றதுதான் என்னுடைய வேண்டுகோளா இருக்கிறது. பாஜகவை இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு சங்கடத்துக்கு ஆளாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நபர் RN ரவி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ராதாகிருஷ்ணன்.